ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன விலாகு மாதிரி தான். இன்றைக்கி வந்து இறால் பிரியாணி வைக்கேன். ஸோ அதுக்கான வேலை தான் பார்த்துட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா தான். ஏன்னா எரிப்பு வந்து பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ கம்மியாக பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் தேங்காய் பால் எடுக்கும் போதே கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் தான். ஆனால் அதுக்கு கீழே வந்து இருப்பு பலகை போட்டு தான் நான் இருந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வீடியோவில் வந்து கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் இப்படி இருந்து கட் பண்ணதுக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செவுரு இருக்கிற அலங்கோலத்தை பாருங்கள். இது எல்லாம் என் பொண்ணு இருந்து கீச்சது தான். இதை உரிச்சியே எடுத்துட்டா இருந்து ஏபிசிடி அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு இப்படி 1 2 3 எல்லாமே எழுதி வச்சிருக்கா. செவுரு மாதிரியே இருக்காது. அதே மாதிரி அவள் விளையாட்டெல்லாம் என்ன அடுக்கி வச்சுட்டு போயிருக்கா. இனி ஈவினிங் வந்து விளையாடுவா. விளையாடிட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. அதுதான் அவங்க பண்ணுற பெரும் கஷ்டம். ஏன்னா நம்மளாம் இருந்து க்ளீன் பண்ணணும். டிவி முன்னாடி எல்லா பொருளுமே அப்படியே வச்சுட்டு போயிடுவா. நம்ம இருந்து க்ளீன் பண்ணணும். எடுத்து வைன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டா. இன்னைக்கு கொஞ்சம் இறால் கிடச்சி, இறால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய இறால் தான். அதனால தான் சரி அதை பிரியாணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறால் பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இறால் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. இது வந்து நான் ஆனியன் வந்து ஏன் நிறைய கட் பண்ணுறேன்னா தயிர் உள்ளிக்கும் சேர்த்தே கட் பண்ணுறேன். எல்லாம் ஒன்றா கட் பண்ணி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்ல. பிரியாணிக்கு வந்து நிறைய பேர் தயிர் ஊற்றுறாங்க. ஆனால் அதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் நான் தயிர் ஊற்றி வைக்கும்போது எனக்கு அந்தளவு டேஸ்ட்டு கொடுத்த மாதிரி இல்லை. தேங்காய் பால் ஊற்றினா தான் எனக்கு என்னமோ அது செட் ஆகுது, நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. எல்லாம் கட் பண்ண ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அதை போய் சமைக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளும் கிச்சனில் இருந்தே கட் பண்ணுவேன். சரி இன்னைக்கு ஒரு vlog மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி வந்து 3 தான் எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நான் வைக்கிறது எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும்னு கிடையாது. ஏன்னா எப்போது ஒரு சில டைம் வந்து சொதப்பிடும். ஒன்று ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிரும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா எரிப்பு அதிகமாயிரும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நல்லா வரும் டேஸ்ட்டாக. ஆனால் அது என்னவோ தெரியலை. நாங்கள் வந்து எங்கள் ஊர் திருவிழாவுக்கு போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கிற பிரியாணி எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து கரெக்டாக 10ஆம் திருவிழாவோட தான் பிரியாணி வைப்போம். மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு காலமே ரெடி பண்ணிடுவோம். எல்லோரும் சேர்ந்துருந்து எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி மரத்துக்கு மரம் இருக்குல்ல பெரிய, ஆமாம் அது என்ன மரம், வேப்ப மரம்னு நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு அடியில் இருந்து தான் சமையல் வேலையே நடக்கும். வருஷந்தோறும் அப்படி தான் பண்ணுவோம். அப்போ என்னென்னா அந்த பிரியாணி வந்து உண்மைக்குமே அங்கேருந்து வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை எல்லோரும் சேர்ந்து வைக்கிறனாலேன்னு தெரில, ஒரு நாளுமே அது வந்து நல்லா இல்லாமல் போனது கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வைக்கிறதுல நிறைய வாட்டி சொதப்பி இருக்குது. இப்போ நமக்குன்னா நல்லா எரிப்பாகவே செஞ்சுக்கலாம். பசங்களும் சாப்பிட்றதுனால மேக்ஸிமம் பசங்க தான். அதுவும் ஸ்கூல் விட்டதோடய ஓடி வந்து நேராக கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. கிச்சனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைச்சு வச்சுருக்காங்க. அதுலேயும் ஸ்கூலுக்கு நான் தான் கூப்பிட போவேன். அப்போவே கேட்டுருவாங்க, அம்மா நீங்கள் இன்றைக்கி என்ன சமைச்சு வச்சுருக்கீங்கன்னு. அப்போ வீட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு. பசங்களுமே அதிகமாக சாப்பிட விரும்புகிறது வந்து நான்வெஜ் தான். எனக்குமே அப்படி தான். எப்போவுமே வெஜிடேரியன் வந்து நம்ம சாப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரி எப்போவும் வீட்லேயும் சாப்பிட பிடிக்காது. எப்போவாவது கடையில் போய் சாப்பிடவும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இனி தேங்காய் பால் மட்டும் எடுத்தால் போதும். அதுலேயே எல்லாமே போட்டு இது பண்ணிட்டா போதும். வேலை வந்து குயிக்காகவே முடிஞ்சிடும். இறால் வந்து பெரிய இறாலில் 5 நாள் அதை ஈஸியாக கழுவிடுவேன். சரி, கட் பண்ணது கொள்ள எல்லாமே முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.